சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, நான் எடுக்கிற முடிவு சாயப்பாவுக்கு சம்மதமா இல்லையா அப்படின்னு தெரியாம நான் பெரிய அளவில் கஷ்டத்தை சுமக்கிறேன். இதுவரைக்கும் எடுத்த முடிவுகள் என் வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல விஷயத்தையும் கொடுக்கல. இனிமேலாவது நான் நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பல விஷயங்கள் முடிவு எடுக்க முடியவே என்னால் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் எடுக்கிற முடிவும் சாயப்பா எடுக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அதுபடி நான் முடிவெடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டாங்க. அதாவது முடிவெடுப்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாயப்பா கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கும்போது எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பீங்க? இதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிவெடுப்பது ரொம்ப கஷ்டமா? இது பலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, தான் எடுக்கிற முடிவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினச்சி தான் நம்ம எடுக்கிறோம். யாருமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லி யாருமே முடிவு எடுக்கிறது இல்லை. பட் அதையும் தாண்டி நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அங்கேயும் நமக்கு என்ன பண்ணுது, பெரிய பெரிய தோல்விகளும் இழப்புகளும் இருக்க தான் செய்யுது. அப்போ இதை மீள்வதற்கு என்ன வழி? அப்போ எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும்? முடிவு எடுப்பதுன்றது ஒரு கலை. நம்ம கடவுள் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நாம் இதை பற்றி பேசுவோம். முதல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறீங்களா? மற்ற மனிதர்களை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க? அடுத்தது உங்களை நீங்கள் எவ்வளோக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க? உங்கள் பலம் என்ன, உங்கள் பலகீனம் என்ன? பலத்தை பெருக்குவதற்கு வழிகள் என்னென்னலாம் நீங்கள் செஞ்சீங்க? பலகீனத்தை குறைப்பதற்கான வழிகள் என்னென்னலாம் செஞ்சீங்க? உங்கள் பலகீனம் தற்காலிக பலகீனமா இல்லை நிரந்தரமாக இந்த பலகீனம் இருக்குதா? இப்போ பலகீனத்தில் இருந்து பலத்துக்கு மாறுவதற்கு வழிகள் இருக்கா? இதை எல்லாமே நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம வாழ்க்கையை படிச்சிருக்கோமா? வாழ்க்கையை நல்ல தெளிவாக படிச்சிருக்கிறவங்க முடிவெடுத்தால் கூட சில நேரம் தடுமாற்றம் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் வாழ்க்கையை பற்றி நம்ம சரியாக படிச்சிருக்கோமான்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கடவுள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிப்பாருங்க. நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அவர் சரி பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து கற்றுக்கிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு. அப்போது ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்வதை தாண்டி அடுத்த மனுஷங்களுடைய நல்லதையும் கெட்டதையும் எடுத்துக்கிட்டா அந்த அனுபவமும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது அவனுடைய அந்த அனுபவம், அந்த மனப்பக்குவம் இருக்குது பாருங்கள், அது அவன் எடுக்கிற முடிவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதில் நல்லதும் இருக்கும் அண்டு கெட்டதும் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 20% கெட்டது இருக்கும், 80% நல்லது இருக்கும். அதுக்காக 20% கெட்டது வருதுன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்காமல் இருக்கவும் முடியாது. அப்போ எடுக்கிற முடிவுகள் கடவுளுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் கடவுளை நம்ம கையை பிடிச்சி கொண்டு வரோம். இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை, யாரெல்லாம் இதில் பாதிக்கப்படுவாங்க, அப்போ அவங்க பாதிக்காத மாதிரி நம்ம எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், அதற்கு உரிய வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் சில முடிவு எடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு நியாயத்தையும் கற்பிப்பாங்க. பட் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருந்து மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்குற மாதிரி இருந்துடுச்சுன்னா இதே கஷ்டத்தை இன்னொரு மனுஷன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான், இதே விஷயத்தை. அப்போ எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம முடிவு எடுத்திருக்கோமா அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஆனால் அது முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியும். உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய அனுபவமும் உங்களோட நம்பிக்கையும் பொறுத்தது தான் அந்த மாதிரியான முடிவுகள்.
ஸோ வாழ்க்கைன்றது ஒரு படிப்பு. அந்த படிப்பை நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை மாறுது. ஸோ படித்தா மட்டும்தான், அதை வாழ்க்கைன்ற பாடத்தை படித்தா மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும். அப்போ ஒரு முடிவும் சாதகமாகவும் முடியலாம், பாதகமாகவும் முடியலாம். அப்போ இந்த சாதகத்தையும் பாதகத்தையும் பேஸ் பண்ணி தான் நாம் நம்ம வாழ்க்கையில் முடிவு எடுக்கணும். அப்போ பாதகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்வதுன்ற அதிரடி பிளானை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும். எடுத்தவொடனே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு விஷயமும் எடுத்து தோற்று போய் மறுபடியும் வெக்ஸ் ஆகி மறுபடியும் நாம் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் தோற்று, இது மாதிரி தான் பல பேரோட வாழ்க்கை இங்கே மாறுது. அப்போ முடிவெடுக்கும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கணும் தெரியுமா? அமைதியான முறையில் இருக்கணும். எமோஷ்னலாக இருக்கவே கூடாது. எமோஷ்னலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை சோகமாக இருந்தாலும் சரி, இந்த 2 மனநிலையில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் நிச்சயமாக கொண்டு போய் முடிச்சிடும். அப்போ இந்த விஷயத்தை நாம் மனசில் ஏற்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், தியானம் செய்யுங்கள், மனசை அமைதிப்படுத்துங்க, மனசை கூலாக்குங்க. ஆனால் இது பல பேர் செய்கிறது இல்லை. அதாவது நம்ம எவ்வளோ வேலைகள் வேணாலும் செய்யலாம், எவ்வளோ தோல்விகளை வேணாலும் சந்திக்கலாம், டிவி பார்க்கலாம், மூவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், பேசலாம், எல்லாமே பண்ணலாம், அழுவலாம், சிரிக்கலாம். ஆனால் 10 நிமிஷம் உட்காந்து ஒரு மெடிடேஷன் செய்ய நமக்கு மனசு இல்லை. அப்போது முடிவெடுக்கும்போது மனது அமைதியாக இருக்கணும், சலனமற்ற தன்மையில் இருக்கணும், சரிசமமான மனநிலையில் இருக்கணும். இதெல்லாம் இருந்து நீங்கள் முடிவை எடுத்தாதான் நம்ம எடுக்கிற முடிவு சாயப்பாவுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு தெரியும். இப்போ சாயப்பாவுக்கு எப்படிப்பட்ட முடிவுகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, யாருக்கும் பாதகம் வராத மாதிரி நீ எடு. உன்னால் யாரும் இழக்கக்கூடாது. நீ உன்னை பெறணும் அப்படின்னு நினச்சேன்னா அது மற்றவங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி அதை பெறுவதனால் அந்த பெற்றது அப்படின்றது உனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் வருமே தவிர கடைசி வரைக்கும் வராது. அப்போ ஒருத்தவங்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்து நீ இன்னொரு விஷயத்தை எடுக்க முடிவு பண்ணாவே உனக்கு ஒருத்தன் அதே மாதிரி வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பான், பாடத்தை கற்றுக் கொடுப்பான். இது தப்பு, இந்த வழியை நீ அங்கே பண்ண, அந்த வழியை நீ பண்ணக்கூடாது, அதனால தான் அந்த வழியை அவன் கொடுக்குறான். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு வழி கொடுத்துருப்பாங்கல்ல, எக்கச்சக்கமான பேர் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க, நாம் எத்தனை பேருக்கு இந்த வழியை கொடுத்தோம், நாம் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போம் அந்த வழியை. அப்போ அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை எனக்கு இவர் இந்த வழியை கொடுத்தாரு, இந்த வழியை கொடுத்ததால நான் புரிஞ்சுக்கிட்டேன், அடுத்தவங்களுக்கு வழி இப்படி தான் வலிச்சிருக்கும் அப்படின்னு என்னை கடவுள் புரிய வச்சுருக்காருன்னு கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். புரியுதா உங்களுக்கு? எப்போ கடவுளுக்கு நன்றி செலுத்தணும்? உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் அதிகமாக இந்த மாதிரியான தாட்டை வச்சுக்கோங்க. உடனே சொல்லலாம், நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் ஏமாந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், ஏமாத்துறவங்களை குறை சொல்லவே மாட்டேன், ஏமாந்தவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா எத்தனையோ இடத்துல அடிபட்டு மிதிப்பட்டு ஏமாந்து இங்கே நிற்கிறீங்க, மறுபடியும் நீங்கள் அங்கே போய் விடுறீங்கன்னா அப்போ யார் மேலே தப்பு? கடவுள் கொடுத்த அறிவை ஏன் பயன்படுத்தலை? கடவுள் கொடுத்த அறிவை நம்ம முழுக்க பயன்படுத்தலை. ஒரு எமோஷ்னலாகவே நம்ம மைண்டை வச்சுக்கிட்டோம், பிரெயினையும் வச்சுக்கிட்டோம். நம்முடைய சொல்லு செயல் எல்லாமே 100% எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு இடத்துல கூட அதை சரி பண்ண நாம் முயற்சி பண்ணவே இல்லை. கடவுள் எத்தனையோ விதமான வழிகளை கொடுத்தாரு, நீ இப்படி பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு. ஆனால் எதையுமே நாம் காதில் வாங்கலை. இதான் பிரச்சனையே நமக்குள்ளே வரக்கூடியது. அப்போ இதற்கு தகுந்த வழிகள் என்ன? அப்போ இது எல்லாமே நம்ம தோல்விகள் வரும்போது நமக்குன்னு ஒரு நேரத்தை எடுத்து அதற்கு உரிய வழிகள்லாம் என்னென்னலாம் நம்ம தப்பு செய்தோமோ அதை எல்லாத்தையும் கவனித்து அதுக்கு அப்புறமா அந்த பாடத்தை
பொறுமையாக நிதானமாக படித்து அதுக்கப்புறம் செயலில் இறங்கணும். அப்படி இறங்கும்போது உங்களுக்கு அடுத்த முயற்சிகள் செய்யும்போது எந்த தோல்விகளும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வராது. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், அனுபவசாலி என்றைக்குமே சேஃபாக இருப்பான். அனுபவமே இல்லாதவன் அடிக்கடி குழிக்குள்ளே போய் விழுந்துடுவான். ஏன்னா ஒருத்தவனுக்கு இந்த ரோடு இப்படிப்பட்டது ரோடு, இந்த இடத்துல மேடு இருக்குது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, அதனால் இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அவன் அந்த ரோட்டிலே இருந்தவன், அந்த வீடு அவனுக்கு அந்த பக்கம்தான் பழகின இடம் அப்படின்னு. ஆனால் புதுசாக வரவன் என்ன பண்ணுவான், கரடு முரடாக வண்டி ஓட்டுவான், கீழே விழுவான், வண்டியை டேமேஜ் ஏற்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு புது அனுபவம். அப்போது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த நாம் முதல்ல கெஸ் பண்ணணும், கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எந்த வேகத்துக்கு போகணும்னு நம்ம முடிவு பண்ணணும். ஆனால் போகிற வேகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த வேகத்தை அதிகரிக்கணும். ஸோ அனுபவம் பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த அனுபவம் தான் வாழ்க்கையில் தேவையாக இருக்குது. ஆனால் பலருக்கு பல தோல்விகள் வந்தும் அவங்க உணரவே இல்லை, திரும்ப திரும்ப எமோஷ்னலாகவே முடிவெடுக்கிறாங்க. இப்படி இந்த எமோஷ்னலாக முடிவெடுக்கும் போது தான் அவங்க வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த விஷயங்களை நாம் மனசில் நினைக்கணுன்றதுக்கு தான் சாய்ப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொறுமையும் நம்பிக்கையும். பொறுமையோட நம்பிக்கையோட இரு, நீ நினைச்சதை அத்தனையும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும், பொறுமையோட நம்பிக்கையோட அமைதியோட ஆழ்ந்த அமைதியோடு இருக்கணும். அதுனா ஆழ்ந்த அமைதி அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசையும் உங்கள் புத்தியையும் அமைதியாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் டீப் சைடில் போடும். இது 100% மெடிடேஷனால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஸோ நம்ம அன்பே சாயில் நிறைய பேர் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் இது மெடிடேஷன்லாம் பண்ணி சுச்சிரதம் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் ஜாக் பாட் அடித்திருக்கிறது. பெரிய அளவில் அவங்களுக்கு நல்ல முயற்சி, அவங்களோட முயற்சிக்கு கிடைச்ச வளர்ச்சி. நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். இங்கேயே நான் கேட்குறேன், அன்பே சாயில் யாருக்காவது இந்த மாதிரியான விஷயங்கள் காலையில் எந்திரிக்கிறதால உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, நீங்கள் என்ன அளவில் சாதிச்சிருக்கீங்க, உங்கள் கோபம் எந்த அளவுக்கு போயிருக்குது, உங்கள் பொறுமை எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது கண்டு போய் தெரியப்படுத்தணும். ஏன்னா 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அந்த நேமை சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகிடும். அதனால் நம்ம அன்பே சாய் குடும்பத்தை யாரையும் நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ 4 மணி இல்லை 5 மணி நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள். ஆனால் தூங்கும்போது 2 மணிக்கு தூங்கக்கூடாது, 10-10:30 மணிக்கெலாம் தூங்கிடணும். ஸோ நிறைய மாற்றங்கள் இங்கே ஏற்பட்டு இருக்குது, இல்லாமலாம் நான் சொல்லவே இல்லை. ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே நிறைய நடந்திருக்குது அன்பே சாய் குடும்பத்தில். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். உங்களோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதா, நான் சொல்கிறேன் கேளுங்க. ப்ராப்ளம் அதிகமாக இருக்கா, நிறைய இருக்கா, தீர்க்கவே முடியாது நம்புறீங்களா, ஒரு நிமிஷமும் செத்து பழைக்கிறீங்களா, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரே விஷயம், எல்லாத்துக்கும் வழி இருக்கு. கடவுள் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா அதுக்கு உள்ள சொல்யூஷனையும் கொடுக்குறாரு. ஆனால் பிரச்சனையை பார்த்து பயந்து இருக்கிறதால மட்டும்தான் நமக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்மளால் தேடவே முடியல, தீர்வுகள் தேட முடியல. அப்போது இந்த நான் கேட்ட 4-5 விஷயத்துக்கு பதில்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தீரும். எழுந்திரிச்சா மட்டும் போதுமா? அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடாது. ஓகே, அந்த நேரத்தில் அந்த 4ல் இருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நடக்கும். காலை எந்திரிச்சோன்னு என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தைகளை கேட்கணும், தீர்மானங்கள் எடுக்கணும், மனசில் நம்பிக்கைக்கு உரிய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் பேசணும். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதை எழுதணும். அதை எழுதி அதற்கு உண்டான முயற்சிகளை இறங்கணும்.
நான் 4 மணிக்கு எந்திரிச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே டம்பர் அடிச்சுக்க கூடாது. நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் தெரியுமா, வாழ்க்கையில் மாற்ற போகிறேன் தெரியுமா, இது எதுவுமே சொல்லக்கூடாது. மூச்சு விடக்கூடாது. இது எல்லா வயசில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். சில பேருக்கு உடம்பு முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, ஒரு 6:30 மணிக்கு எந்திரிங்க. அடுத்தது 6:30 மணிக்கு ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது 5:30 மணிக்கு எந்திரிங்க. அடுத்தது 5 மணிக்கு எந்திரிங்க. அடுத்தது 4:30 மணிக்கு எந்திரிங்க. ஒன்று சொல்கிற, அன்பே சாயில் ஒரு ஆஸ்துமா அவங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ ஃபேன் வச்சாலும் வேர்த்தாலும் அவங்களுக்கு ஆஸ்துமா வந்து ரொம்ப ஹெவியாக வரும். ஓகேவா? அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது ஒரே வார்த்தை தான், என்னால் அதிக குளிரும் சரி அதிக வெப்பமும் சரி இது மாதிரிலாம் இருந்தால் எனக்கு பிரச்சனைகள் வரும், நான் என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாங்க. ஒரே விஷயந்தான். உடனே நான் மாத்திரை மருந்து இதெல்லாம் நமக்கு தெரியும், 1-2 தெரியும், பட் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன். நீங்கள் எந்திரிக்கிற நேரத்தை ஒரு 15 நிமிஷம் 1/2 ஹவருக்கு முன்னாடி எந்திரிங்க. அதில் ஒரு 30 நாள் ஸ்டே பண்ணுங்கள். அதாவது 30 நாள் வரைக்கும் அப்படியே எழுந்துருங்க. அடுத்தது மறுபடியும் ஒரு 30 நாள் மறுபடியும். இப்போ அவங்க கரெக்டாக எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா 4:30க்கு எந்திரிக்கிறாங்க. காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயப்பேட்டை உட்காடுறாங்க. ஆனால் ஆஸ்துமா அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை, விரட்டி அடிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி இதில் என்ன சாயப்பாவோட மகிமை தானே காரணம். சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு அவங்க பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நமக்கு எந்திரிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நமக்கு இந்த நோயோட தாக்கம் அதிகமாகிடுமோன்னு சொல்லி நம்ம பயந்து இருக்கிறதால தான் நம்மளால் எதையுமே சரிவர செய்ய முடியவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். ஸோ எல்லாமே நம்ம சரி பண்ணலாம். உங்கள் உடலையும் சரி உங்கள் மனதையும் சரி சாயப்பாவின் அருளால் நீங்கள் நிச்சயமாக நல்ல நிலைக்கு 100% கொண்டு வர முடியும். ஏன்னா முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்போ அந்த ஆஸ்துமா சாய்ராம் திடீர்னு 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க டக்குன்னு 4:30க்கு எந்திரிச்சானா கண்டிப்பாக பின்விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்கிறோம், பொறுத்து தான் நம்ம போகணும். எல்லா விஷயத்துக்கும் பொறுமையாக தான் போகணும். 100வது படிக்கட்டுக்கு டங்குன்னு ஏறி குதிச்சாலும் இங்கேருந்து மேலே ஏறணும் ட்ரை பண்ணாலும் கண்ணு மூக்கெல்லாம் உடஞ்சிரும். ஒரு படிக்கட்டில் தான் எப்படி போகணுமோ அதே மாதிரி தான் இறங்கவும் செய்யணும். ஓகேவா? இல்லைன்னா அப்படியே அங்கேருந்து கீழே குதிச்சா அப்படின்னா உயிர் இருக்காது. உயிர் இருந்தாலும் மற்ற கை காலெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். அதுக்கு நம்ம உயிரோடு இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வெறுத்து போயிடுவோம். அப்போ ஒரு படிக்கட்டாக தான் நம்ம போக முடியும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா உங்கள் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குதுன்னா அப்போது நீங்கள் இன்னும் ஏதோ முயற்சிகள் செய்யணும்னு சாயப்பா அர்த்தம் சொல்கிறாரு. ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? என்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, பிரச்சனைகள் இன்னமும் தீர்வே ஆகவே இல்லையே சாய்ராம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களான்னா 10 விஷயத்தை நம்ம கேள்வி கேட்டோம். நம்ம ஒரு கொஸ்டின் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். என்னென்னலாம் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி 10 கொஸ்டின்ஸ் கேட்டோம். அந்த 10 கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் மினிமம் 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அவங்க ஓகே அப்படின்னு அர்த்தம். ஆனால் 6க்கு கீழே அவங்க ஆன்சர் பண்ணது 2 தான் ஆன்சர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா 6 சச்சேத மெடிடேஷன் எடுப்பாங்க. ஆனால் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கைவிடவே இல்லை. அவங்களோட பொறாமையாக இருக்கட்டும், அவங்களோட சோம்பலாக இருக்கட்டும், அவங்களோட கோபமாக இருக்கட்டும், இது எதுவுமே அவங்க கைவிடவே இல்லை. கைவிடாமலே என் பிரச்சனைகள் தீரலைன்றாங்க. அப்போ நம்ம மறுபடியும் சொன்னோம் இது மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் எனக்கும் அவங்க நேம்லாம் மறந்துடுச்சு எனக்கு. பட் அவங்க நம்ம அன்பேசால இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக தன்னோட பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் இதுக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். இதுக்கு பாசிபிலிட்டி எங்கேயுமே கிடையாது. ஒரு தீபா ஆராதனை செய்கிறதாலையும் ஒரு பூஜை செய்கிறதாலையும் இந்த பிரச்சனைகள் தீரும்னா எல்லா மனுஷங்களும் இதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏன் அந்த மனுஷங்களுக்கு தீரலை? தீர்ந்திருக்கணும்ல, ஏன் தீரலை? அப்போது அதில் மட்டும் பிரச்சனைகள் தீராது. வேறு எதில் தீரும்னா அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக, உங்கள் பயிற்சிகள் மூலமாக, உங்கள் வாழ்க்கையில்
ஏற்பட போகும் வாழ்வியல் மாற்றத்தின் காரணமாக தான் உங்கள் பிரச்சனைகள் தீரும். ஆனால் பூஜ்ய முறைகள், அந்த முறைகள், இந்த முறைகள் நிறைய எக்கச்சக்கமாக நான் பார்க்குறேன். காசு வரணுமா, இந்த இடத்துல பீரோ வைன்றாங்க. இது அந்த இடத்துல வச்ச வந்துருமா? நான் வேலைக்கே போகல, இல்லை இதே மாதிரி மதன்னு உழைச்சிட்ருக்கேன். மதம் நினைக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இல்லை, மதன்னு வச்சுருக்கேன். ஒருத்தர் சொல்கிறார், பீரோவை அந்த திசையில் வைங்க, இந்த திசையில் ஏன் வைக்கிறீங்க? அப்போது அந்த திசையில் வச்சுட்டா நம்ம பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடுமா? ஆகாது தானே, கண்டிப்பாக ஆகாது தானே. அப்போ நீ உழைச்சாதான் உனக்கு சோறு, உழைக்கலைன்னா உனக்கு சோறே கிடையாது. அப்போ இது மாதிரியான விஷயங்களை தான் மக்கள் நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க. ஷார்ட்டாக சொல்லுங்கள். அன்பேச ஆடியோ கூட சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப என்னமோ ரொம்ப பெருசாக பேசுகிறீங்க, ரொம்ப ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணக்கூடிய விஷயமா அது சொல்லுங்கள். இப்படி ஷார்ட் பண்ணி தான் வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட்டாக போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே என்ன பண்ணுறோம், சீக்கிரமாக கற்றுக்கணும் சொல்லி எங்கெங்கேயோ போகிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஃபைனலி என்ன ஆகுது, தோல்வி மட்டும்தான் வந்து நிற்குது. அதனால் பொறுமையோட நிதானமாக கேட்கும்போது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே புரியவே வரும். அதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். அப்போது உங்களுடைய கற்றுக்கக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு பொறுமை வாய்ந்ததோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெளிச்சத்தை நோக்கியும் நல்ல எதிர்காலத்தை நோக்கியும் உங்களோட பயணங்கள் தடையின்றி நடக்கும். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, பொறுமையோடு இருந்து நிதானமாக இருக்கிறவங்க அன்பே சாயில் நல்லபடியாக ஜெயிச்சிருக்காங்க, வாழ்க்கையில் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். ஸோ இன்னமும் நிறைய பேர் அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அப்போ எல்லாரும் போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்களா, இல்லை எல்லோரோட ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதை விரும்புகிறீங்களா? நீங்களே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு அந்த பிரிவை பற்றி கொடுத்துருந்தோம். இது வந்து நிறைய பேருக்கு என் மேலே இன்னும் ரொம்ப ஏற்கனவே என் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம், அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் கடவுளோட கருணை. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் நடந்தது. இப்போ நான் எந்த ஃபீலிங்கா அப்படின்ற அளவில் தான் நான் இருக்கேன். அதனால் அந்த வழி நமக்கு தேவையானது, அழகானது, அற்புதமானது. ஏன்னா அந்த மாதிரியான வழிகள் வந்ததால தான் அடுத்தவங்க கஷ்டத்தையும் அடுத்தவங்களோட வழியையும் இங்கே என்னால் புரிஞ்சிக்கவே முடியுது. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து என்கிட்ட, அண்ணா எங்கள் அம்மா வந்து அன்பே சாயில் தான் ஆடியோ பார்த்துட்ருக்காங்க, உடனே வந்து டக்குன்னு யாரையும் திட்டிடாதீங்க தயவுசெய்து, பார்த்துட்ருக்காங்க, பட் எனக்கு இப்படிலாம் ஒரு நிலைமைலாம் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்க, அதனால் லவ்வை பற்றி கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆடியோவில் சொல்லுங்கள், காதலிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு. அதான் நான் சொல்லுவேன், இதை பாருமா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு. ஏன்னா நம்ம பாட்டுக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தப்பாக போயிடுச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து உண்மையான காதல் அப்படின்றது எப்படி எந்த அளவில் இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம எதையுமே வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவர் எந்த வழி சரியோ அந்த வழிக்கு உண்டான சாதகமான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து கொடுப்பார், பாதகமான பாயிண்ட்டை எடுத்து தரவே மாட்டார். இப்போ பாதகமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா உனக்கு அந்த வழி சரியில்லைன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க, அந்த பையனாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும், காதலிக்கிறாங்க, அவங்கள வந்து நான் தடுத்து நிறுத்துறதுக்கு படாத பாடுபடுறேன்னு இங்கே நிறைய சாயிரம் சொன்னேன். ஒரே விஷயத்த நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள், உன் காதலுக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை, முதல்ல நீ ஒழுங்காக படி, கடவுள் விருப்பப்பட்டாருன்னா உனக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிடுங்க. நீங்கள் அதிகமாக எதிர்த்து பேசுகிறதோ இல்லை அப்படி நடக்கிறதோ இது எதுவுமே வேண்டாம். ஏன்னா அதிகமாக கட்டுப்படுத்த குழந்தைங்க இன்னமும் அதிகமாக அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தை விழுந்துருவாங்க. லவ் நல்லது, நான் தப்பு சொல்லவே இல்லை, ஆனால் அது நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நம்ம மெஜாரிட்டியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 80% வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாரும் கண்ணை கசைக்கிட்டு தான் இருக்காங்க, 20% தான் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ஏஜ் இல்லை. ஏன்னா 20, 22, 23 வயசுலலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஒரு காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சில சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் செட் ஒன்று உருவாகும்.
அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான சரியான மெச்சூரிட்டி கிடைக்கும். அதனால் இதையும் அவங்கக்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள். இந்த வயசு காதலிக்கக்கூடிய வயசு இல்லை, இன்னும் 5 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறமும் நீ விரும்புகிற அப்படின்னா கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும், நான் எதுவும் ஆதரவுலாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. எடுத்த உடனே தாம் தூம் தையத்தக்கன்னு நம்ம குதிச்சோம் அப்படின்னா அவங்களும் குதிப்பாங்க. அப்போ அவங்க நம்மக்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு விஷயத்தை சட்டுன்னு எமோஷ்னலாக மட்டும் முடிவு பண்ணாதீங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போனவங்க ஜாஸ்தி. ஓடி போனவங்களால் அங்கேயும் வாழ முடியல, திருப்பி வரவும் முடியல. எல்லாருக்குமே கஷ்டம். ஏன்னா அந்தந்த ஏஜில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரதான் செய்யும். எல்லாருக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் வந்திருக்கும். அது எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். நாம் மட்டும் அதெல்லாம் கடக்காமல் வந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண பழகுங்க, பொறுமையாக இருக்க பழகுங்க, நிதானமாக கடைப்பிடிக்க எல்லா விஷயமும். சாய்ப்பா மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அற்புதமான சக்தியை கொடுக்கும், அற்புதமான மாற்றத்தையும் இதுதான் ஏற்படுத்தும். இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணுறதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதோட ரிலேட்டட் தான் இது எல்லாமே. அதுதான். அதே மாதிரி என்னோடய கணவர் இப்படி பண்ணுறாரே, அப்படி என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், ஒன்றுமே இல்லை. இந்த விஷயத்தை வந்து இதோட விட்டுருங்க. அதே போல் சாய் குரலுக்கு தினமும் 10 மணிக்கு 10 பேருக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் வந்து பண்ணுறோம். ஒரு விஷயத்த சொல்கிறேன், நேற்று சொன்னவங்க மறுபடியும் நாளைக்கு சொல்லக்கூடாது. அடுத்தது 21 நாள் நம்ம வந்து அந்த பிரார்த்தனையும் செய்கிறோம். அடுத்த மறுபடியும் படிக்கும்போது அந்த பிரார்த்தனைக்கு உண்டான மனப்பரிகாரம் அப்படின்னா பேர் வச்சுக்கலாம். மனப்பரிகாரம், அந்த மனப்பரிகாரத்தை தான் நம்ம இங்கே செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டாக 2 வாரமாவது 3 வாரமாக தேவைப்படும். 1 மாதத்துக்கு இந்த பிரார்த்தனைகள் நீங்கள் சொல்லிட்டீங்க, பிரார்த்தனை பண்ணியாச்சு. அடுத்தது உங்களுடைய செயல்முறைகள் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது தான் இந்த பிரார்த்தனை ஜெயிக்கும். எடுத்த உடனே நான் வந்து ஒரு பிரார்த்தனை சொல்கிறேன், அது உடனே அதெல்லாம் ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய பிரார்த்தனை, அது மூலமாக பெறக்கூடிய உழைப்பு, முயற்சி, இது இருந்தால் மட்டுமே பிரார்த்தனை 100க்கு 100 நிறைவேறும். ஏன்னா சும்மா நான் பேருக்காக நான் இத்தனை பேருக்கு பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. இது வந்து என்னென்னா உங்களுடைய நீங்கள் தினமும் காலையில் 9 மணிக்கு எனக்கு அனுப்புங்க. அந்த ஃபஸ்ட்டு 10 பேருக்கு மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அடுத்தது அந்த உங்கள் பேர் அதில் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு அனுப்புங்க. ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் போராடி தான் எல்லா விஷயத்தையும் பெற முடியும். ஓகேங்களா? நீங்கள் போராடுறதுக்கு தயாருன்னா சாய்ப்பா உங்களுக்கு வெற்றிகளை அள்ளி கொடுக்கவும் அவர் தயாராக இருக்கிறார். அதில் எந்த குழப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்போ இந்த பதிவில் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்தோம்? முடிவுகள் எப்படி எடுப்பது, எமோஷ்னலாக இருந்தால் என்ன பண்ணுறது, யாருக்கும் பாதகம் இல்லாமல் முடிவு எப்படி எடுப்பது, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி நம்ம பயணங்கள் மேற்கொள்ள போகிறோம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பேசியிருக்கோம். அதே போல் நிறைய பேர் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுறீங்க. பர்த்டே வந்து செப்டம்பர் 13. ஓகேங்களா? செப்டம்பர் 13ஆம் தேதி தான் என்னுடைய பர்த்டே. ஸோ அதனால் செப்டம்பர் 13 அன்றைக்கி விஷ் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஷ் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய விஷஸ் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளவோ சோகம், எவ்வளவோ விஷயத்தை நம்ம தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட்லி நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்கும் போது, எத்தனை போராட்டத்தை நீ சந்திச்சிருக்க, எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிருக்க, என்னால் கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு நான் ரொம்ப நிலைமை மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது நீங்கள் மட்டும்தான். இந்த அன்பேசாய குடும்பம், இந்த உறவு, இந்த எத்தனையோ பேருங்க அக்கா, எத்தனையோ பேருங்க எனக்கு தங்கச்சியாக இருக்கீங்க, எத்தனையோ பேர் அம்மாவாக இருக்கீங்க, எத்தனையோ அண்ணாக்கள், எத்தனையோ தம்பிகள்லாம் அப்படியே அண்ணா எப்போண்ணா வரீங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்கண்ணா, சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற அளவில் அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னும் போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இது எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்களோட விஷஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு மட்டும் இல்லை, அன்பேசாய் குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கும் இந்த விஷஸ் வந்து போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கிட்டையும் அன்போட, அக்கறையோட, இரக்கமாக
முக மலர்ச்சியாக எப்பயும் இருக்கலாம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் உதவக்கூடிய மனுஷனாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். சாயப்பா நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஸோ பிரார்த்தனைகள் நேரத்தில் பிரார்த்தனைகளுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு டிப்ஸு அந்த இடத்துல கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சந்தேகமே இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் பிரார்த்தனை வைக்கிறீங்க, ஆனால் பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரார்த்தனை கலந்துக்கிட்டீங்களா இல்லையானு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆனால் நான் பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டேன். உங்கள் பிரார்த்தனைக்கு இந்த 10 பேர் நம்ம பிரார்த்தனை வச்சோம், 2 பேர் தான் எனக்கு ஆன்சர் பண்ணாங்க. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு. நான் தேங்க்ஸை எதிர்பார்த்தலாம் சொல்ல, அந்த பிரார்த்தனை உங்கள் கண்ணுக்கு பட்டு இருக்குதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் தேங்க்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றும் இல்லை. ஏன்னா இது அன்பேசாய் குடும்பம், நம்ம குடும்பம். இங்கே போய் இந்த தேங்க்ஸு, சாரி இதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. நான் எதுவும் கேட்கவும் போகிறதில்ல, நீங்கள் சொல்லவும் வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் சாய்பாவுக்கு தேங்க்ஸ்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஏன்னா எல்லாருடைய அன்பாலையும் அக்கறையாலையும் தான் இந்த குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து நீங்கள் எல்லாரும், ஈவன் நான் கூட சேர்த்து. ஏன்னா சாய்பாவுடைய சொந்தங்கள் அப்படின்னா எங்கே இருக்காங்கன்னா அது இங்கே தான் இருக்காங்க. ஸோ பலவிதமான அற்புதங்கள் இங்கே இருக்குது. எல்லாருமே பொறுமையாக காத்திருந்து இந்த அற்புதத்தை ஒரு அன்பேசாய் குடும்பத்திலையும் சாய்ப்பா நடத்துவதற்கு தயாராக இருக்கார். இந்த அன்பு என்றைக்கும் இருக்கட்டும். சுயநலம் இல்லாத அன்புகள் என்றைக்கும் இருக்கட்டும். திரும்பவும் சொல்கிறேன், பிரிந்தவர்கள் தெரிந்தவர்களாகவே இருக்கட்டும். நாம் நம்மளுடைய எந்த மாதிரியான எண்ணங்களை நாம் வச்சுருக்கோமோ அந்த எண்ணங்களை இன்னமும் புனிதப்படுத்தி வாழ்க்கைன்ற பயணத்தை செமையாக கடக்கலான்னு சொல்லி செப்டம்பர் 12 அன்னைக்கு 11 மணிக்கு பர்த்டே லைவ் இருக்குது. ஸோ உங்களோட விஷஸ் எனக்கு நிச்சயமாக வேணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.